இன்டர் நெட்வொர்க்கிங் மாடல்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓல்டு தான். ஓகேங்களா? ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த கான்செப்டை நான் எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் பிரேக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும்னா 1917 லேட் 1917 the OSI the Open System Interconnection Reference Model created by International Organization for Standardization to break that barrier. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஸோ இந்த ஓஎஸ்ஐ லேயர்னா என்ன, இந்த லேயர்டு மாடல் இன்டர்நெட் ஒர்க்கிங் மாடல்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன் ஜீதா. ஸ்கிரீனா வைக்க முடியுமா பார்ப்பேன். ஓகே. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு. ஸோ இந்த கம்ப்யூட்டரோட எவால்வேஷன்ல வந்துட்டு ஐபிஎம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஐபிஎம்ல இருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே இருந்திருக்கும். ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லேயர்டு அப்ரோச் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஎஸ்ஏ லேயர் இந்த மாதிரி லேயர்ட் அப்ரோச் அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆர்கனைசேஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் டீம் வந்து ஃபங்க்ஷன் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டீம்லாம் என்னது, ப்ராஜெக்ட் டீம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு அவங்க தான் வந்து அவுட்கம் கொடுக்க போறது. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி அவுட்கம் கொடுக்க போறது. ஸோ அது கீழே வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு என்னென்ன டீம் இருக்கு அப்படின்னா அட்மின் டீம் இருக்கும், ஃபெசிலிட்டி டீம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஐடி டீம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் டீம் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டீம் இருக்கும். இதெல்லாம் பேக் அண்ட் டீம். ஓகேங்களா? ஸோ மெயின் டீம் அவுட்கம் டெலிவர் பண்ண போது அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை பேர் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்றது வந்துட்டு 2 or more டிவைசஸ் இன்டர் கனெக்டட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எதுக்காக அப்படின்னா டேட்டாவை ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் டேட்டாவை வந்துட்டு ஒரு பிசில இருந்து இன்னொரு பிசிக்கு நான் எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேயர்டு அப்ரோச்சை வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த லேயர்ல இவர் வந்துட்டு இந்தந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுவாரு, அடுத்த லேயர்ல வந்துட்டு அவர் அதுக்கு அடுத்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணுமோ அவர் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஓஎஸ்ஐ லேயரா இங்க வந்துட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க. தட் இஸ் அ ரெஃபரன்ஸ் மாடல் கிரியேட்டட் கிலோமீட்டர். இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கணும். சந்தோஷ் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது இல்ல வருவாரு இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதான் வந்து ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர்ல வந்துட்டு ஒரு சைட்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்குறோம். ஓகேங்களா? சென்ட் அண்ட் ரிசீவ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு வெரி சிம்பிளா தான் இருக்கும். பார்க்கும்போது வந்துட்டு சரி டேட்டாவை இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க போய் கொடுக்குறாங்க அவ்வளவுதான். ஓகேங்களா? அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த லேயர்ட் அப்ரோச்சை வச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே லாஜிக்கல் தான், பிசிக்கல் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எல்லாமே லாஜிக்கல் தான், பிசிக்கல் கிடையாது. ஓகேங்களா? ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்றது வந்து வெரி வெரி லாஜிக்கல் ஒன்லி. ஓகேங்களா?
ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் மீன் டு ஹெல்ப் த வெண்டர் டு கிரியேட் இன்டர்ஆப்பரபிள் நெட்வொர்க் டிவைசஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன் த ஃபார்ம் ஆஃப் த ப்ரோட்டோகால் ஸோ தட் டிஃப்ரெண்ட் வெண்டர் ப்ரோட்டோகால் would work in the feasible accord with each other. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ரோச் வந்துட்டு நீங்க எந்த வெண்டரோட ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்தாலும் சரி, எந்த வெண்டர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வெண்டர் தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாருன்னு இல்லை. ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுல என்ஐசி கார்டு இருக்கு, மதர் போர்டு இருக்கு, ஹார்ட்வேர் இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ஒரே ஒருத்தர் பண்ண போறது கிடையாது. மல்டிபிள் பர்சன் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி ஒருத்தரா வந்துட்டு டெலிவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லா விஷயத்துலையுமே தான் இருக்கும். ஈவன் இந்த கார் கம்பெனியா இருக்கட்டும், பைக் கம்பெனியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? அந்த மோட்டார் வெஹிக்கிள் கம்பெனிஸ் எதாக இருந்தாலும் வந்துட்டு அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துட்டு ஸோ எல்லா வெண்டாரோடைய இதையும் இதுல சப்போர்ட் பண்ணி கொண்டு போற மாதிரி தான் இது வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து வெறும் லாஜிக்கல் மட்டும்தான், லாஜிக்கல் ஐடியா மட்டும்தான். ஓகேங்களா? பிசிக்கல் கிடையாது. எனிவே ஓஎஸ்ஐ மாடல் இஸ் த பிரைமரி ஆர்கிடெக்சர் மாடல் ஃபார் நெட்வொர்க். இது வந்து பிரைமரி ஆர்கிடெக்சர் தான் வந்துட்டு. ஓகேங்களா? இதுல சும்மா கொடுத்துருப்பாரு, அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ லேயர்ட் அப்ரோச் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் மாடல். இட் இஸ் அ கான்செப்சுவல் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஹவு கம்யூனிகேஷன் should take place. ஓகேங்களா? த லாஜிக்கல் அண்ட் கான்செப்சுவல் ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? அதான் வந்து ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எப்படி கம்யூனிகேஷன் வந்துட்டு நடக்குது, எப்படி எடுத்துட்டு போய் எப்படி கம்யூனிகேஷன் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றத வந்துட்டு இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேங்களா? அதோட ப்ளூ பிரிண்ட் தான் சொல்றோம். ஓகேங்களா? இட்ஸ் ஐபி அட்ரஸ். It addresses all the process required for effective communication and divide them into logical grouping called layer. லேயர்னா என்ன அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ், it address of all the process required for that effective communication divided into logical grouping. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்சுவல் ப்ளூ பிரிண்ட் தான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் மாடல். ஓகேங்களா? அதை வச்சுதான் எப்படி வந்துட்டு கம்யூனிகேஷனை நம்ம நடத்த போறோம் அப்படின்றது சொல்றது கான்செப்சுவல் ப்ளூ பிரிண்ட். செகண்ட் வந்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணணும், இந்த ப்ராசஸோட தேவை என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் ரிக்வயர்ட் ஃபார் த ஓகேங்களா திஸ் அட்ரஸஸ் அண்ட் குரூப்பிங் த லாஜிக்கல் குரூப்பிங் இட்ஸ் கால்ட் த லேயர்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து லேயர்ட் அப்ரோச் அப்படின்ற மாதிரி சொல்றோம். when communication is designed this manner it's known as hierarchical and layered architecture. hierarchical and layered architecture அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து they will provide it. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அவர் எழுதின கதை தான். அதெல்லாம் நான் வந்து என்னத்த சொல்றது வந்துட்டு அவர் சொல்லியிருப்பாரு நிறைய விஷயங்களை வந்துட்டு. ஸோ நம்மள வந்துட்டு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்றும் மெயினா வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை, ஒரு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இதுல வந்தா மட்டும் நம்மளுக்கு போதும் இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அப்ளைட் தட் எனி லேயர் மாடல். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஓஎஸ்ஐ லேயர் மாடல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட் டிவைட் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இன்டு ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் காம்போனன்ட் into smaller and simpler component, facilitating component development, design and troubleshooting. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்துட்டு பாருங்க, நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் நடக்குது பாத்தீங்களா? ஒரு இடத்துல இருந்து ஒரு பிசில இருந்து இன்னொரு பிசி கொண்டு போறோம். ஒரு பிசில இருந்து கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன வரும், நம்மளுக்கு வந்துட்டு ப்ரௌசர் வரும். ப்ரௌசர்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இமெயில் அந்த இதை ஓபன் பண்ணுவீங்க. ஸோ கூகுளோ இல்லை ஜிமெயிலோ இல்லைன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் மெயிலோ ஏதோ ஒன்று ஓபன் பண்றீங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு டூல் தேவை, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை, அது ஓபன் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணி தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பேக்கெட்டை ரெடி பண்ணுது. அந்த ரெடி பண்ணி அதை வந்து நெட்வொர்க் டிவைஸ்க்கு கொடுக்குது, இன்டர்மீடியட் டிவைஸ்க்கு வந்து கொடுக்குது. அந்த இன்டர்மீடியட் டிவைஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி கேரி ஃபார்வர்ட் டு தட் நெக்ஸ்ட் டிவைஸ். ஓகேங்களா? அந்த இன்டர்மீடியட் டிவைசஸ் வந்துட்டு சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், கேபிள்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் divided into network communication process into smaller and simpler component and facilitated the computer component development and design and troubleshooting. ஓகேங்களா? இட்ஸ் allow multi vendor development through the standardization of network components.
ஓகேங்களா. ஸோ எந்த வெண்டாரோடைய டிவைஸா இருந்தாலும் சரி, இது சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி அங்க போயிட்டு இதுதான் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் மட்டும் தான் நடக்க போகுது, இந்த லேயர்ல இந்த ப்ராசஸ் மட்டும் தான் நடக்க போகுது, வேற எந்த ப்ராசஸும் நடக்காது, அடுத்த லேயர்ல அடுத்த இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. இட் என்கரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் பை கிளீனிங் defining what function occur at the each layer of the model. It encourages the industry standardization by clearly defining which function occur at the each layer of the model. என்ன ஃபங்க்ஷன் வந்துட்டு எங்க நடக்கணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டைசேஷனா பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் என்கரேஜ் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகேங்களா. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா வந்துட்டு அவங்க செட் பண்ற ப்ரோட்டோகால்ஸ் தான், இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் நடக்கணும், வேற எதுவுமே நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க இருக்குது. இட்ஸ் அலோ தட் வேரியஸ் டைப் ஆஃப் நெட்வொர்க் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டு பி கம்யூனிகேட். ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்னாதான். ஓகேங்களா. ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ் கொண்டு போகும்போது நிறைய விஷயங்கள் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு டிவைஸ்குள்ளேயே நிறைய இது இருக்கு. ஓகேங்களா. அது பிசிக்கலாவும் இருக்கு, லாஜிக்கலாவும் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரிதான் அடுத்து இன்டர்மீடியட் டிவைஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது அதுவும் பிசிக்கலாவும் இருக்கு, லாஜிக்கலாவும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வேரியஸ் டைப் ஆஃப் நெட்வொர்க் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டு பி கம்யூனிகேட். It prevents that exchange from one layer from affecting from another layer to expecting the development. எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காம கொண்டு போகணும். ஓகேங்களா. ஒரு லேயர்ல வந்துட்டு நான் வந்துட்டு கவர் ஒட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு கொரியர் வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து நான் என்வலப் மேல வந்து ஒட்டுறேன், அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்கு வந்து நான் ஒட்டுறேன். நான் என்ன ஆகும் அப்படின்னா, நான் எனக்கு கொடுத்த அந்த ஐட்டமை நான் எந்த விதத்துலயுமே நான் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், அது டேமேஜ் பண்ணாம தான் வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர் பண்ணணும், என்கேப்சுலேட் வந்துட்டு நான் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படி என்கேப்சுலேட் பண்ணி தான் நான் கொண்டு போகணும். அது வந்துட்டு எங்கேயுமே அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஒரு லேயர்ல இருந்து அடுத்த லேயருக்கு நான் கொண்டு போகும்போது வந்துட்டு எங்கேயுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. அடுத்த லேயர்ல போயிட்டு அவங்க வேற கவர் ஒட்டுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸே எடுத்துக்கோங்க. நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் என்வலப் கொடுத்துட்டீங்க, அவங்க உங்களுக்கு பில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து நாளைக்கு போயிடும், ரெஜிஸ்டர் போஸ்ட் நாளைக்கு போயிடும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ப்ராசஸ் ஒவ்வொன்றா நடக்குமா, அவங்க வந்துட்டு அதை எல்லாமே அவங்க சிஸ்டம்ல ஏற்றுவாங்க. சிஸ்டம்ல ஏற்றி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு வைப்பாங்க. இது வந்துட்டு எந்த ஊருக்கு போகணும், இது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைப்பாங்க. ஸோ அது எல்லாமே பண்டில் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து மெயின் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்றது வந்து சொல்லணும். அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் அங்க இருந்து கொண்டு போகணும். அதுதான் வந்துட்டு இந்த லேயர் அப்ரோச். ஸோ இந்த மாதிரி வேலை நடக்கும்போது வந்துட்டு நம்ம கொடுத்த அந்த ஐட்டம்ஸ், நம்ம கொடுத்த அந்த கொரியர் பண்ண அந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு எந்த வகையிலுமே வந்துட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. அது டைம் வந்துட்டு வேகமாகவும் போய் சேரணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு இதுல இருக்கிறது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு லேயர்ட் அப்ரோச்சோட பெனிஃபிட்ஸ். புரிஞ்சதா? இது வந்து ஒரே ஒரு டவுட்டு. இப்போ அந்த ஓஎஸ்ஐ மாடல் இன்டர்நெட் ஒர்க்கிங் மாடல்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து எந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கும்? இந்த சுவிட்சில் இருக்குமா இல்ல நம்ம அந்த ஹப்ல? இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் தட் என்டையர் ப்ராசஸ், என்டையர் நெட்வொர்க்கிங் ப்ராசஸ். ஓகே, ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர் குள்ள நடக்கிற அந்த எல்லாமே தான். அதுதான் உங்களுக்கு சொன்னேன். ப்ரௌசர்ல போயிட்டு நான் வந்துட்டு இமெயில் ஓபன் பண்றேன், ஜிமெயில் ஓபன் பண்றதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேங்களா. அது மேபி தட் அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு தட் இஸ் அப்ளிகேஷன். தட் அப்ளிகேஷன் கால் ப்ரௌசரா இருக்கலாம், இல்லைன்னா ஜிமெயிலோட ஆப்பா இருக்கலாம், எதா இருந்தாலும் எல்லாமே சேர்ந்ததுதான் வந்துட்டு இந்த இது. ஓகே 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 ஓகேங்களா. சோ இப்போ வந்துட்டு நம்ம ஓஎஸ்ஐ லேயர்ஸ் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு பார்க்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் மாடல், ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல். ஓஎஸ்ஐ அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தட் ஓபன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஓபன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ஸ் அப்படின்றதுதான். ஓகேங்களா. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓஎஸ்ஐ லேயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு. 7 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடி இருக்க கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அவர் வந்துட்டு அந்த கதையெல்லாம் சொல்லுவாரு அந்த ஆத்தர் வந்துட்டு. ஸோ அதை பத்திலாம் நான் பேசுறேன். நான் வந்துட்டு எது இம்பார்ட்டனோ அது மட்டும் தான் பார்த்துட்டு போறோம். ஓகேங்களா.
ஸோ ஓஎஸ்ஐ லேயர் வந்து 7 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ். ஓகேங்களா, 7 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்பனா வந்துட்டு ஒவ்வொரு லேயர்லயுமே ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சேம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது, ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா டாப் 3 லேயர் define how the application within end system will communicate with each other as well as with the user. ஸோ டாப் 3 லேயர்ஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா யூசர்ட்ட இருந்து இன்புட்டை வாங்க போகுது, யூசருக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேங்களா, இப்ப யூசர் அப்படின்றது நம்ம தான். ஓகேங்களா, சோ அது மாதிரிதான் வந்துட்டு எண்ட் சிஸ்டம் வில் கம்யூனிகேட் ஈச் அதர். எண்ட் சிஸ்டம், ரெண்டு எண்ட் சிஸ்டம் வந்துட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அதை வந்து பாக்குறது இந்த டாப் லேயர். ஓகேங்களா, அடுத்ததான் வந்துட்டு பாட்டம் 4 லேயர்ஸ் ஒன்று பிரிச்சு வச்சிருக்காங்க. பாட்டம் 4 லேயர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 லேயர்ஸ்ல வந்துட்டு டாப் 3 லேயர்ஸ் வந்துட்டு தனி. ஓகேங்களா, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எண்ட் சிஸ்டம் வில் கம்யூனிகேட் ஈச் அதர் as well as with the user. பாட்டம் 4 லேயர்ஸ் வந்து define how the data is transmitted. ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எண்ட் சிஸ்டம்ஸ்க்கு இடையில எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், யூசருக்கு இடையில எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ் பார்த்துக்கணும். பாட்டம் 4 லேயர்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டாப் 3 லேயர்ஸ் வந்து சாரி பாட்டம் 4 லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போறோம் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு. ஓகேங்களா, இப்ப போஸ்ட் ஆபீஸ் எடுத்துட்டீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற இதெல்லாம் விட்டுருங்க, போஸ்ட்மேன், அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆபீசரு, அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ், இவங்க எல்லாமே டாப் 3 லேயர்ஸ். அதுக்கப்புறமேட்டு அதை வேன்ல ஏற்றி கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே பாட்டம் லேயர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கோம். ஸோ எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு உங்களுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கேப்சர் ஆகிட்டு வரும் நமக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டாப் 3 லேயர்ஸ் அப்பர் லேயர்ஸ் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை இங்க டிஃபைன் பண்ணி. ஓகேங்களா, டாப் 3 லேயர்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர். டாப் 3ல வந்துட்டு இந்த 3 லேயர்ஸ் தான் வரும். அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன் லேயர். அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்ளிகேஷன் இட்ஸ் ப்ரொவைடர் யூசர் இன்டர்ஃபேஸ். எல்லா அப்ளிகேஷனுமே என்னது யூசர் இன்டர்ஃபேஸ் தான். கரெக்டா, நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷன், இப்போ ஜூம் கூட நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஜூம் யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். ஜூம் இஸ் த யூசர் இன்டர்ஃபேஸ், திஸ் இஸ் ஒன் அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் லேயர் வந்துட்டு என்ன பண்ண போகுது, யூசரோட இன்டராக்ட் பண்ணும். ஓகேங்களா, இன்புட்டை வாங்க போகுது, இன்புட்டை வந்து டெலிவர் பண்ண போகுது. நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்தேன், அது வந்து நீங்க ஜூம்ல ஓபன் பண்ணீங்க, ஜூம் வந்துட்டு அந்த இன்புட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்துட்டு. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரசன்டேஷன் லேயர். இந்த பிரசன்டேஷன் லேயர் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ பிரசன்ட் த டேட்டா. டேட்டாவை எப்படி பிரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் கொடுக்குற ஃபார்மெட் வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மெட். நான் கொடுக்குற ஃபார்மெட் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டா தான் நான் அனுப்புனேன். ரிசீவர் சைட்ல எப்படி ரிசீவ் ஆகணும், அதே பிடிஎஃப் ஃபார்மெட்ல தான் ரிசீவ் ஆகும். கரெக்டா, அது வேற ஃபார்மெட்ல போய் ரிசீவ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, சோ அந்த ஃபங்க்ஷன்ஸை யார் பாத்துக்கிறது அப்படின்னா பிரசன்டேஷன் லேயர் பாத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ இன்னொன்று விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹேண்டில் த ப்ராசஸ் ஆஃப் சக்சஸ் என்கிரிப்ஷன். ஓகே, என்கிரிப்டட் போணும்ல. ஆமா, ஏன்னா வந்துட்டு அதை என்கிரிப்ட் பண்ணி தான் நான் அனுப்ப போவேன். ஓகேங்களா, எந்த ஒரு விஷயமே என்கிரிப்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வெளில போகும் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் யாருமே பாக்குறாங்க அப்படின்னா இவர் தான் வந்துட்டு. அது கூட வந்துட்டு இந்த கம்ப்ரஷன் இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து வந்து பிரசன்டேஷன் லேயர்ல நடக்கும். ஓகேங்களா, அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா செஷன் லேயர். செஷன் லேயர் என்ன அப்படின்னா கீப் டிஃபரெண்ட் அப்ளிகேஷன் டேட்டா செப்பரேட். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ல இருந்தும் நான் டேட்டா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஜூம் வழியா நான் பேசிட்டு இருக்கேன், இது வந்து வீடியோ டேட்டா. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு ஐ வில் பி சென்டிங் தட் ஒன் ஃபைல் இமெயில உங்களுக்கு அனுப்புறேன், இல்லை வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு இது அனுப்புறேன், அது ஒரு இது. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் எப்படி வந்து கீப் செப்பரேட்டா வைக்கிறது, இது எதுல இருந்து வந்தது, இது எந்த மாதிரி போனது அப்படின்னு சொல்லி.
ஸோ அது வந்துட்டு பாக்குறது வந்து செஷன் லேயர் தான் வந்துட்டு பார்க்கணும். அது போக இது வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி டூ த டயலாக் கண்ட்ரோல். டயலாக் கண்ட்ரோல் அப்படின்னா டயலாக் கண்ட்ரோல் ஓகேங்களா. டயலாக் கண்ட்ரோல்னா செஷன் மெயின்டைன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இதோட பேரே செஷன் லேயர் தான், செஷன் மெயின்டைன் தான். இப்போ நீங்க வந்து பேங்க் வெப்சைட் வந்து ஓபன் பண்றீங்க ஓகேங்களா. பேங்க் வெப்சைட் வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணும்போது ஒரு நீங்க லாகின் பண்ணிட்டீங்க, உங்க யூசர் ஐடியை போட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஐடியலா போயிட்டீங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த செஷன் வந்து டெர்மினேட் ஆயிடுது. ஆமா. சோ அதான் வந்துட்டு இங்க டயலாக் கண்ட்ரோல் அப்படின்றது. அந்த வேலையை பார்க்கறது இவர் தான். சோ இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இந்த டாப் 3 லேயர்ஸ்ல வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. சோ நான் சொன்னதை மட்டுமே நீங்க வந்துட்டு இது பண்ணாதீங்க, நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட வந்து டவுட் கேட்பீங்க. சோ நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா. ஓகே. சோ அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா பாட்டம் 4 லேயர்ஸ். டாப் 3 லேயர்ஸ் வந்துட்டு எப்படி வந்து எண்ட் யூசருக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கணும், யூசருக்கு இடையில எப்படி கம்யூனிகேஷன் நடக்கணும்ன்றத பாத்துருச்சு ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பாட்டம் 4 லேயர்ஸ் வந்துட்டு பார்க்கணும். பாட்டம் 4 லேயர்ஸ் வந்துட்டு இது வந்து லோயர் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த லோயர் லேயர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன லேயர்ஸ் வருது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், பிசிக்கல் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர் ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வந்துட்டு என்னன்னா ஒரு சொல்லணும்னா ஒரு வெஹிக்கிள் வந்துருச்சுங்க, அதை ஏற்றிட்டு போறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு. அந்த வெஹிக்கிள் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ண போகுது அப்படின்னா ப்ரொவைட் ரிலியபிள் அண்ட் அன்ரிலியபிள் கம்யூனிகேஷன் ஓகேங்களா. சோ இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வரணுமா, அக்னாலஜ்மெண்ட் வரக்கூடாது அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுவீங்க ஓகேங்களா. இப்போ வந்து நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறீங்க அப்படின்னா அவன் வந்து கேட்பான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரணுமா அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டோட வச்சு கொடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறேன், டேட்டா வந்து டெலிவர் ஆயிடுச்சு அப்படின்ற அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறேன். அதான் வந்து ரிலியபிள் கம்யூனிகேஷன், ட்ரஸ்டபிள் கம்யூனிகேஷன். நான் ரிலியபிள் அப்படின்னா வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் எல்லாம் எதுவும் கொடுக்காது, டேட்டாவை அதுவே எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்துரும் ஓகேங்களா. ஆனா டிராப் ஆச்சு அப்படின்னா அது தெரியாது நம்மளுக்கு ஓகேங்களா. ஆல்சோ என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபார்ம் த எரர் கரெக்ஷன் பிஃபோர் ரீட்ரான்ஸ்மிட் ஓகேங்களா. டேட்டா கரெக்டா வந்துருச்சா இல்லையா அப்படின்றத வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். அது ரிலியபிள் கம்யூனிகேஷன் தான் நடக்கும். ஸோ அந்த டேட்டா எரர் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு ஓகேங்களா. ஸோ பிஃபோர் த ரீட்ரான்ஸ்மிட் ஒருவேளை நான் டிராப் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், கரெக்டா அது உண்மையிலே டிராப் ஆயிருச்சா இல்லையா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர்ல நடக்குது. அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் தான் வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போகுது ஓகேங்களா. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் ஓகேங்களா. கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், அவருடைய அட்ரஸ் தான் வந்துட்டு ரொம்ப தெரியும் ஓகேங்களா. நெட்வொர்க் லேயர்ல யூஸ் பண்றது வந்துட்டு லாஜிக்கல் அட்ரஸிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க ஓகேங்களா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு யூஸ் ஆக போகுது ஓகேங்களா. அது போக இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி டூ தட் பாத் டிட்டர்மினைசேஷன் பண்ணுது. பாத் டிட்டர்மினைசேஷன் என்ன எதுக்காக பண்ணும் அப்படின்னா வந்துட்டு பாத் கண்டுபிடிக்கணும். நான் வந்துட்டு எந்த பாத்துல வழியா நான் போனோம்னா சீக்கிரமா போக முடியும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அட்ரஸ் வந்துட்டு எங்க இருக்குன்னு நான் பார்க்கணும் ஓகேங்களா. நீங்க வந்துட்டு ஒரு பஸ்ல நீங்க வந்து பிளைட்ல போயிட்டு உட்காருங்க, நீங்க வந்துட்டு சவுதி பிளைட்ல போனாதான் சவுதிக்கு போக முடியும், கரெக்டா ஓகேங்களா. சோ அது வந்துட்டு நம்ம வந்து நீங்க வந்து பார்க்கணும் ஓகேங்களா. இவர் வந்துட்டு எந்த இதுல நான் வந்து லோட் பண்ணி அனுப்பணும் இவரை வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு அப்படின்றது அந்த பாத் டிட்டர்மினைசேஷன் பண்றது. இங்கதான் வந்துட்டு ரவுட்டர்ஸ் வந்துட்டு இங்கதான் யூஸ் ஆகும். ரவுட்டர் வில் பி டூ த பாத் டிட்டர்மினைசேஷன் as well as that packet forwarding, packet filtering ஓகேங்களா. ரவுட்டர் வந்துட்டு 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேஜரா பண்ணும். ஒன்னு வந்துட்டு பாத் டிட்டர்மினைசேஷன், பேக்கெட் ஃபார்வர்டிங், ரெண்டு பண்ணும் ஓகேங்களா. along with that பாக்கெட் ஃபில்டரிங்கும் பண்ணும் ஓகேங்களா. டேட்டா ஆமா.
ஸோ நெட்வொர்க் லேயர்னு வந்துச்சுனாலே இங்க வந்துட்டு பேக்கெட் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஓகே வந்துட்டு நான் வந்து அனுப்பிச்சிட்டேங்க, அந்த ஊருக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு எல்லா லெட்டரும் வந்துட்டு சவுதிக்கு போக வேண்டிய லெட்டர்ஸ் நான் வந்துட்டு அந்த சவுதி ஃபிளைட்ல, அந்த கார்கோ ஃபிளைட்ல வச்சு அனுப்பிச்சிட்டேன். ம் ஓகேங்களா? இப்போ சவுதியில போய் இறங்கிருச்சு. சவுதி வரைக்கும் எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு, இது அனுப்பிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லெட்டர் யாருக்கு போய் ரீச் ஆகும், யாருக்கு போய் ரீச் ஆகும். லைக் ஓகேங்களா? அவருடைய எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்துட்டு எனக்கு வேணும். அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். இத்தனை டெக்னாலஜி இதுல எல்லாமே நம்ம பார்த்தோம் நேத்து வந்துட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க வந்துட்டு ரொம்ப டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைன் த பேக்கெட் இன்டு பைட்ஸ் அண்ட் பைட் இன்டு ஃப்ரேம். ஸோ நெட்வொர்க் லேயர்ல இருந்துட்டு பேக்கெட்டை வாங்கி அதுக்கு மேல ஒரு என்கேப்சுலேஷன் போட்டோம். அந்த ஒட்டிட்டு அவருடைய ஒரிஜினல் அட்ரஸ் என்ன, சோர்ஸோடைய அட்ரஸ் என்ன, ஒரிஜினல் அட்ரஸ் என்ன, தான் மேக் அட்ரஸ். அந்த மேக் அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷனுடைய மேக் அட்ரஸ் என்ன, இது எல்லாத்தையுமே அது பார்த்து அது ஒட்டி வந்து அலாங் வித் தட் எரர் டிடெக்ஷன் பண்ணும், நாட் கரெக்ஷன் பண்ணாது. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்ல எரர் கரெக்ஷன் பண்ணும். ரீடிரான்ஸ்மிட்டுக்கு முன்னாடி எரர் கரெக்ஷன் பண்ணுங்க. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கூட அதை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கொடுக்கும். ஆனா இங்க வந்துட்டு வெறும் எரர் டிடெக்ஷன் மட்டும் தான் பண்ணும். சிஆர்சி செக், சைக்கிள் ரிடண்டன்சி செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்துட்டு எரர் டிடெக்ஷன் தான் பண்ணும், நாட் கரெக்ஷன். ஓகேங்களா? பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி மூவ் டு தட் கேபிள்ஸ். கேபிள்ஸ்ல வந்துட்டு எப்படி போகும், டேட்டாஸ் வந்துட்டு பிட்ஸா வந்துட்டு போக ஆரம்பிக்கும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச பிட்ஸ் தானே, அது பிட்ஸா போக ஆரம்பிச்சு. அது வந்துட்டு நீங்க காப்பர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலா போயிட்டு இருக்கும். இல்ல அப்படின்னா ஃபைபர் கேபிள் யூஸ் பண்றீங்கன்னா லைட் ஸ்பீட்ல அந்த இது போயிட்டு லைட் சிக்னல். ஓகே ஓகேங்களா? ஃபிக்ஸ் வேவ் வோல்டேஜ் தான். இதான் வந்துட்டு 7 லேயர்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த பிசிக்கல் லேயர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லேயர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா லிங்க் லேயரை லேயர் 2, நெட்வொர்க் லேயரை லேயர் 3, டிரான்ஸ்போர்ட் லேயரை வந்துட்டு லேயர் 4, செஷன் லேயரை வந்துட்டு லேயர் 5, அதுக்கு அடுத்து வந்துட்டு பிரசன்டேஷன் லேயர் வந்துட்டு லேயர் 6, அப்ளிகேஷன் லேயர் இஸ் லேயர் 7. ஓகே ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்க நீங்க ஓஎஸ்ஐ லேயர்னா இதுதான் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இங்க வந்துடணும் ஓஎஸ்ஐ லேயர்ஸ். நான் சொன்ன மாதிரியே இங்க போட்டிருக்கா. ஓகே. The following network devices will be operate on all 7 layers. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டேஷன்ஸ். நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டேஷன்ஸ் அது ஒண்ணு. Following network. அடுத்ததா வந்துட்டு பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா? ஸோ சாரி நான் இங்கே போயிட்டேன். நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அண்ட் வெப் அண்ட் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் ஒன்று, கேட்வேஸ் ஒன்று, நாட் அ டிஃபால்ட் கேட்வே, இட்ஸ் அ கேட்வே. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து சர்வர்ஸ், நெட்வொர்க் ஹோஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு வரும். ஓகேங்களா? கேட்வேஸ் அப்படின்றது வந்து L3 டிவைசஸ். அது மேபி வந்து ரவுட்டரா இருக்கலாம், ஃபயர்வாலா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து கேட்வேஸ் சொல்றது. ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வர்ஸ் அண்ட் நெட்வொர்க் சுவிட்சஸ், நெட்வொர்க் ஹோஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு இங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எங்க ஆகுதுன்னா ஆல் 7 லேயர்ஸ்லயுமே வந்துட்டு ஆப்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. Following network devices will be operate at all 7 layer of OS. ஓகேங்களா? ஸோ 7 லேயர்ஸ்ல வந்துட்டு லேயர்ஸ் வைஸ் தான் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்ல என்னென்ன இது நடக்க போகுது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன நடக்க போகுது, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் வில் பி ஹேப்பன் ஆன் தட் ஈச் லேயர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுலயுமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தோம். என்னென்ன நடக்கும், என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இங்க வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே தான், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான், சம்மரி தான். ஓகே, சம்மரி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபைல், பிரிண்ட், மெசேஜ், டேட்டாபேஸ், அப்ளிகேஷன் சர்வீசஸ். ஓகே, இன்டர்நெட் கட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன்.
சாரி எகெயின் நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகேங்களா. ஸோ சம்மரி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நான் சொன்னதான் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும்போது. ஓகேங்களா. டேட்டா என்கிரிப்ஷன், கம்ப்ரஷன், டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ். டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் எதுக்காக தேவைப்படுது ப்ரெசன்டேஷன் லேயர்ல? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நாளா கிளாஸ் பார்த்துருக்கோம். டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் ப்ரெசன்டேஷன் லேயர்ல டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் எதுக்காக நடக்குது? டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் டிரான்ஸ்லேஷன்னா என்ன முதல்ல? ஓகே, டிரான்ஸ்லேஷன் ஒரு என்ன? இதுல ஒரு டிரான்ஸ்லேட் டெக்னிக்கலா விட்டுருங்க. இங்கிலீஷ் வேர்ல டிரான்ஸ்லேஷன்னா என்ன? இப்போ கூகுள் டிரான்ஸ்லேஷன்லாம் யூஸ் பண்றீங்க, எதுக்காக யூஸ் பண்றீங்க? லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் தான். ஆமா, ஒரு லாங்குவேஜ்ல முன்னொரு லாங்குவேஜ் நம்ம ஆமா. இங்க ஏன் அந்த டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் தேவை இருக்கு? இந்த டெசிமலா ஹெக்ஸாடெசிமல் சொல்லுங்க சந்தோஷ், கரெக்டா தான். இல்ல அந்த டெசிமலை வந்துட்டு பைனரி ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டமுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். ஓகே, இந்த பைனரி அது வந்து மிஷின் லாங்குவேஜ். நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? ஹை லெவல் லாங்குவேஜ், ஹியூமன் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து லோ லெவல் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்றதுக்காக அந்த டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ். ஓகே, ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் டயலாக் கண்ட்ரோல்ஸ். இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் என்னன்னா, இதாவது தான் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியாது. அடுத்ததான் ரவுட்டிங். ஓகேங்களா. அவர் தான் அந்த வெஹிக்கிளுக்கு வந்துட்டு ரூட் கொடுக்கணும், ஐபி அட்ரஸ் பார்ட் கொடுக்கணும், ஐபி அட்ரஸ் வித் பார்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா லிங்க் லேயர்ல ஃப்ரேமிங் அண்ட் மேக் அட்ரஸிங். பிசிக்கல் லேயர்ல வந்து பிசிக்கல் டோபாலஜி, கேபிள்ஸ் இதெல்லாம் ஃபங்க்ஷன். ஓகே, ஓகேங்களா. ஸோ மேல பார்த்தது கொஞ்சம் பிரீஃபா பார்த்துருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துருக்கோம். இங்க வந்துட்டு அதோட சம்மரி தான் இங்க போட்டிருக்கோம். ஓகேங்களா. இப்போ அப்ளிகேஷன் லேயர்னா என்ன அப்படின்றத வந்துட்டு இங்க கொடுத்துருப்பான். ஓகேங்களா. ஸோ நான் இதை பத்தி நான் ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா. இவரும் அதே தான் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடியாவே கொடுத்துருவேன், நீங்களே படிங்க. படிச்சுட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க, இதுல என்ன புரியல அப்படின்றத சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி இருக்கா, இல்லைன்னா இதுல வந்துட்டு வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அதனால நான் டாப் 3 லேயர்ஸ் மட்டும் நான் ஸ்கிப் பண்றேன். அதே தான் வந்துட்டு பிரசன்டேஷன் அண்ட் செஷன் லேயர்ஸ் எல்லாமே அதே தான். ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த 2 நாள் எடுத்தது, இன்னைக்கு எடுத்தது, இதோட ரிலேட்டடா தான் இந்த டாப் 3 லேயர்ஸ்ல கொஞ்சம் போயிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம பார்க்க போறது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்துட்டு கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்துட்டு செக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. டேட்டா வந்துட்டு என்கேப்சுலேட் பண்ணும். அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்கேப்சுலேட் பண்ணிருச்சு அப்படின்னாலே அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் கால்ட் அஸ் செக்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்மெண்ட்ஸ் அண்ட் ரீஅசம்பிள் data into the